Nurul Islam Center for Higher Education, deemed to be university. Admission open now. Shape your future with NICHE. தாவேக அரசுக்கு ஆதரவளிக்கும் அதிமுகவில் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தரப்புக்கு அமைச்சரவையில் இடமளிக்க கூடாது என தாவேக அரசுக்கு ஆதரவளிக்கும் கட்சிகள் போர்க்கொடி தூக்கி இருப்பது குறித்து விவரிக்கிறார் எமது செய்தியாளர் அஞ்சலி. ஓவர் டு அஞ்சலி. நன்றி வருண். தமிழக அமைச்சரவை விரிவாக்கத்தில் இடம்பெற போகக்கூடிய கூட்டணி கட்சிகள் எது? தேர்தல் முடிவுக்கு அப்புறம் பிளவை சந்தித்திருக்கும் அதிமுகவில் அடுத்தடுத்து என்னன்னு தமிழக அரசியல் களம் பரபரப்பாகத்தான் நகர்ந்துட்டு வருது. இதில் எந்த விதிவிலக்கும் கிடையாது. ஆனால் இதில் அதிமுகவில் 25 எம்எல்ஏக்கள் ஆதரவோடு இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தரப்பு தாவேக அரசுக்கு முழு ஆதரவை தெரிவிச்சிருந்தாங்க. அவங்களும் முதலமைச்சர் விஜய் அமைச்சரவையில் இடம்பெறுவார்களா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு தமிழக அரசியலோட மைய புள்ளியாவே தொடருது. இதுல தாவேக நிலைப்பாடு என்னவா இருக்க போகுதுன்ற எதிர்பார்ப்பும் அதிகரிக்கக்கூடிய வேளையில தாவேக அரசுக்கு ஆதரவு தெரிவிச்ச மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கு. அதாவது அதிமுக ஆதரவை தாவேக பெற்றாங்க அப்படின்னா எங்களுடைய முடிவை நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் சொல்லியிருக்கார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட இந்த அறிவிப்பு அரசியல மறுபடியும் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த சூழல்ல தான் சென்னையில செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கிட்ட அதிமுக அமைச்சரவையில இடம்பெறுமா, சிபிஎம் எதிர்ப்பு தெரிவிக்கிறதே அப்படின்னு கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த ஆதவ், பதவிக்காக நாங்க வரலன்னு சி.வி. சண்முகம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறதா கூறியிருக்காரு. ஆதவ் அவர்கள் பேசினதை இப்ப நம்ம பார்க்கலாம். சி.வி. சண்முகம் அண்ணன் அதை லீட் பண்ணாரு. அவர் லீட் பண்ணும்போது சொல்லக்கூடிய தகவல்கள் அவர்கள் அதிகாரத்துக்காகவோ இல்லை அமைச்சர் பதவிகளுக்காகவோ வெளியில வரல. இது ஏதோ பேச்சுவார்த்தை அதிகாரத்துக்கான பேச்சுவார்த்தைன்னு தவறான ஒரு தகவலை திமுக பண்ணது. அமைச்சர் ஆதவ் அவர்கள் பேசியிருந்ததை நம்ம பார்த்தோம். அதே நேரம் மறுபக்கம் தேர்தல் முடிஞ்சதும் திமுகவும் அதிமுகவும் இணைஞ்சு ஆட்சி அமைக்க முயற்சி செஞ்சாங்கன்னு குற்றம் சாட்டியிருக்காரு அமைச்சர் ஆதவ். பின்வாசல் வழியா இபிஎஸ் முதலமைச்சரா முயற்சி செஞ்சாருனோ விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. அதையும் பார்க்கலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் அதிமுகவுடைய தலைவர் திரு இபிஎஸ் முன்னாள் முதலமைச்சர் ஐயா பழனிசாமி அவர்களுடன் இணைந்து ஒரு கூட்டணியை உருவாக்கி பீப்புள் மேண்டேட் சொல்லக்கூடிய தமிழக மக்களுடைய தீர்ப்பை மாற்றக்கூடிய ஒரு அணியை உருவாக்கி பின்புறல் வாசலாக முதலமைச்சர் ஆகணும் திரு இபிஎஸ் ஐயா அவர்கள் எல்லா திட்டங்களையும் கடைசி நிமிஷம் வரைக்கும் திட்டங்களை உருவாக்கினார். டெல்லியோடு சேர்ந்தது மிகப்பெரிய அதிருப்தியாக இருந்தாலும், பிஜேபியோடு சேர்ந்து மிகப்பெரிய அதிருப்தியாக இருந்தாலும், திமுகவுடைய கடைசியில் திரு இபிஎஸ் ஐயா பழனிசாமி அவர்கள் சேர்ந்தது வரலாற்று பிழைங்கிறதோட ஒரு தற்கொலைக்கு சமங்கிறத அதிமுக தொண்டர்கள் உணர்ந்திருக்காங்க. இபிஎஸ் மேல விமர்சனங்களை முன்வச்ச அதே அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, அதே நேரம் எம்ஜிஆர் தொடங்கி ஜெயலலிதா பாதுகாத்த அதிமுக மற்றும் தாவேக இடையிலான உறவு அண்ணன் தம்பி உறவுன்னு பேசி இருக்கிறதோ தமிழக அரசியல்ல தனி கவனத்தை பெற்றிருக்கு. அதையும் பார்ப்போம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கக்கூடிய கட்சி, அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் எப்பொழுதும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களோட எப்பயுமே ஒரு அன்போடு இருப்போம். அந்த கட்சிக்கு ஒரு பிரச்சனை நடக்கும் பொழுது எங்களோட நிலைப்பாடு ஆதரவோ இல்லை இதுக்குள்ள பின்னாடி ஒரு 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 அரசியல் காரணங்களோ கிடையாது. ஒரு இயற்கையாகவே ஒரு தோழமை உணர்வுடன் அண்ணன் தம்பி பாசத்துடன் நம்மளுடைய ஆதரவுங்கிற வார்த்தையோட அதிமுக கட்சிங்கிறது அம்மா உருவாக்கிய கட்சி, அம்மா பாதுகாத்த கட்சி. அதை ஒரு தோழமையுடன் தான் நாங்கள் பார்க்குறோம். அதிமுகவை தங்களோட தோழமை கட்சியினே ஆதவ் அர்ஜுனா சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி மேல பாயிர தாவேக அதிமுக நல்லா இருக்கணும்னு பாசத்தை பொழிறது தமிழக அரசியல்ல ஹைலைட்டாவே மாறி இருக்கு. ஆதரவு அளிக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஆட்சியில பங்குன்ற கோட்பாட்டை வச்சிருக்கக்கூடிய தாவேக ஆதரவு கட்சிகளின் எதிர்ப்புகளுக்கு மத்தியில
அதிமுகவின் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தரப்பு விவகாரத்துல என்ன முடிவை எடுக்குன்ற கேள்வியும் தொடரவே செய்யுது. இதுக்கு இன்னொரு பக்கம் தாவேக அமைச்சரவையில அதிமுக ஒருவேளை இடம் பெற்றா நாங்க முடிவை பரிசீலனை செய்வோன்னு மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர்கள் கூட்டாக தெரிவிச்சிருக்காங்க. காங்கிரஸோ நாங்களும் பரிசீலிப்போம் அப்படிங்கிற கருத்தையும் சொல்லியிருக்கு. அதையும் பார்க்கலாம். எனவே வெளியிலிருந்து மிக அரசியல் நிலையை, மிக சரியான நிலையை நாங்கள் எடுத்திருக்கிறோம். எங்கள் ஆதரவு அவர்களுக்கு போதும், வேறு சிந்தனைகள் தேவையில்லை. எனவே இது குறித்து முதல்வர் தான் சிந்திக்க வேண்டும். எங்களுடைய ஒரே நிலைப்பாடுதான், அதிமுக அமைச்சரவையில் பங்கேற்றால் நாங்கள் எங்களுடைய முடிவை மறுபரிசீலனை செய்வோம் என்பது ஏற்கனவே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க ஆதரவு தெரிவிக்கும், தாவேக்காவை ஏற்றுக்கொண்டால் உங்க நிலைப்பாடு எப்படி? காங்கிரஸ் நிலைப்பாடு நாங்கள் பரிசீலனை பண்ணுவோம், பேசுவோம். தாவேக ஆதரவு கட்சியில இருக்கிறவங்க சொன்ன கருத்துக்களை நம்ம பார்த்தோம். அதிமுகவினுடைய ஒரு தரப்புக்கு அமைச்சரவையில இடமளிக்க கூடாதுன்னு தாவேக அரசுக்கு ஆதரவளிக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய இந்த வேளையில எடப்பாடி பழனிசாமி மேல பாயும் தாவேக அதிமுக கிட்ட பாசம் காட்டுறது தமிழக அரசியல் களத்துல பரபரப்பை அதிகரிக்க செஞ்சிருக்கு. அமைச்சரவையில என்ன நடக்கும் அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். Nurul Islam Center for Higher Education, deemed to be university. Admission open now. Shape your future with NICHE.